பற்றி யோசித்தேன். நானே உடனே ஜெபராஜை அழைத்து, நான் மஸ்கட் வருகிறேன், அப்படியே நானே துபாயையும் பஹ்ரைன் டச் பண்ணும்படி விரும்புகிறேன் என்று சொன்னபோது, கண்டிப்பா வாங்க பாஸ்டர், நான் எல்லாம் மீட்டிங் எல்லாம் ஒழுங்கு பண்றேன் என்று சொன்னாங்க. ஆண்டவர் இயேசு நல்லவர். ஆகவே சுரேஷ்குமார் தான் அவர் தன்னுடைய சொந்த செலவில் என்னோடு விட சேர்ந்து அவர் வந்து கொண்டிருக்கிறார். அவர் 2 பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருக்கிறார். என்னுடைய சபையில அரசாங்கத்தினுடைய சகலவிதமான காரியங்கள் அவர் தான் பொறுப்பெடுத்து செய்கிறார். டிஏஜி முதல் மிகவும் பழக்கமுள்ள ஒரு தெய்வ மனுஷன். ஆகவே டாப்ல என்னெல்லாம் நான் அனுபவிக்க வேண்டுமோ, சர்ச்சில் என்னெல்லாம் பண்ண வேண்டுமோ, அவர் மூலமா எல்லா காரியங்களையும் டாப் டு பாட்டம் எல்லாம் அவரே எல்லா ரெக்கார்ட்ஸ் அங்கெல்லாம் போய் பார்த்து எல்லா காரியங்களையும் செய்கிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு நல்லவர், கர்த்தர் பெரியவர். ஆமென் சொல்ல விருப்பம். நான் போன வாரம் வராதற்கு வருந்துகிறேன். அது என்னுடைய தவறல்ல, பாஸ்போர்ட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி போச்சு, அதனால வர முடியாமல் ஆச்சு. இன்னொரு பக்கத்தில் ஒரு சந்தோஷம், போன வாரத்தில் வராதனால நான் பாஸ்டர் இம்மானுவேல் இன்னைக்கு பார்க்கும்படி வாய்ப்பு எடுத்தது. போனவரை வந்திருந்தால் அவரை நான் பார்க்க முடியாது. ஒரே ஒரு முறை கான்ஃபரன்ஸை வைத்து அவரை பார்த்திருக்க நான் ரொம்ப பேசிக்கொள்ளவில்லை. ஆயினும் இன்றைக்கு அவர்களையும் பார்ப்பதற்கும் உதவி போதலை பார்ப்பதற்கும் கர்த்தர் உதவி செய்தார். இரண்டு அருமையான சகோதரன் வில்லியம்ஸ் அவர் அங்க இருப்பதில் சந்தோஷம். அவர் எங்களுடைய சபையில் நல்ல ஒரு விசுவாசியா இருந்தார். பிரான்ச்ல அவருடைய தாய் அங்க ஓடித்து போயிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த பக்கத்துல ஒரு இடம் உண்டு, எனக்கு பேர் தெரியல, அருமையான சகோதரன் விக்டர் எங்க இருக்கிறார்கள். அதுபோல தம்பி காட்வின் வேற எங்க இருக்கிறாங்களா, காட்வின் எங்க இருக்கிறார். அவருடைய சபையில அவர் ஆரம்ப நாட்களில் கிட்டாரிஸ்டாக இருந்தவர். அவர் இப்படிப்பட்ட நிறைய ஆட்கள் இங்க இருக்கிறார்கள். அதுபோல தம்புராஜ் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்தான் எங்களை ஏற்புள்ள கொண்டு எங்களை அழைத்து கொண்டு வந்தவர்கள். இந்த சபையினுடைய விசுவாசினுடைய சகோதரனுடைய மருமகன். இவங்க எல்லாம் அங்க இருப்பதில் இனி யார் யாரெல்லாம் எங்கெல்லாம் இருக்கிறான்னு தெரியல. ஆயினும் நீங்கள் எங்க இருந்தாலும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆண்டவர் இயேசு நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 9:15 10 மணிக்குள்ள முடிக்க வேண்டும் என்று சொன்னாங்க. நான் பைபிள் காலேஜில் படிக்கும் போது எனக்கு அதிக பிரசங்கன்னு ஒரு பேர் உண்டு. அதிக பிரசங்கன்னு சொன்னால் அதிகமாய் பிரசங்கம் பண்ணுகிறவர். கேரளாவில் போனா 3 மணி நேரம் தண்ணி குடிக்காம பிரசங்கம் பண்ண அவர் தான் பிரசங்கி. இப்ப இல்ல, இப்போ பிரசங்கம் பண்ணா நான் மட்டும் அல்லது அந்த பாஸ்டர் கூட இருந்திருப்பாங்க, மற்றவங்க எல்லாம் போயிருப்பாங்க. இயேசு நல்லவர். ஆகவே பாஸ்டர் இம்மானுவேல் அவர்கள் பக்கத்தில் இருந்தாலும், பாஸ்டர்கள் நீங்கள் 10-20 வரை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னபோது அதிக பிரசங்கத்தினுடைய ஒரு காரியம் நிறைவேறிச்சது. ஆண்டவர் இயேசு நல்லவர். இப்பொழுது நாம் எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஒரு நிமிடம், சில நிமிடங்கள் மாத்திரம் ஒரு சின்ன ஒரு வொர்ஷிப் நாம் நடத்திவிட்டு மற்ற காரியங்களை நாம் செய்ய போறோம். கரெக்டா நான் 10:20 நான் முடிச்சிருவேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு எல்லாரும் திறந்ததான ஒரு பகுதி, ஒரு பாடலை மட்டும் எல்லாரும் திறந்த பாடல். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சி மேஜர். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உண்மை துதிப்பேன். என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்தேன். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் என்னுடைய தாத்தா ஒரு மந்திரவாதி. என்னுடைய தகப்பனாருடைய பேர் தானியேல், அவர் ஒரு மந்திரவாதி. என்னுடைய தாயினுடைய தகப்பனார் பேர் யோவான், அவர் ஒரு மந்திரவாதி. என்னுடைய மூத்த சகோதரன் பேர் மனாஸ், அவர் ஒரு மந்திரவாதியும் வைத்தியருமாக இருந்தார். என்னுடைய தகப்பனார் ஒரு வைத்தியராகவும் இருந்தார், நாட்டு வைத்தியர். என்னுடைய சின்ன வயதிலே நான் அனுபவிக்க வேண்டிய லாபத்தை அனுபவிப்பதற்கு ஒரு சூழ்நிலை உருவானது. எங்க வீட்டில் மந்திரவாதங்கள் இருந்தது, எங்களுடைய வீட்டில் சிலம்பம் இருந்தது. இந்த சிலம்பத்துக்கும் மந்திரவாதத்துக்கும் என்னுடைய குடும்பம் அடிமையா இருந்ததுனால அந்த அடிமையின் நடுவில் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தது. ஆனா 18வது வயதுல 8வது மகனாய் என்னை எட்டி பிடித்தார். இந்த உயிரான இயேசுவை காணும் ஒரு பாக்கியத்தை எனக்கு தந்தார். என் வாழ்க்கையில எல்லாரும் கைவிட்ட போது கைவிடாத இயேசு என்னை இதுவரை நடத்தி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ் பிரைஸ் மாஸ்டர். ஹல்லேலூயா. என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு,
என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். எல்லாவரும் we are going to worship our Lord because our God is in the highest. அவர் உன்னதத்திலே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. சொல்லுங்க பார்ப்போம். உலகமெல்லாம் நம்மை மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, அன்பை ருசிக்கையிலே உன்னாமம் துதிக்கையிலே என் இயேசையா, உம்மன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான உயிரான. ஓ, கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி. என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கலம் அறந்தானே. உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கலம் அறந்தானே. நீதிமானுக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. நீதிமானதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. என் உயிரான கரங்களை உயர்த்தினார். உயிரான எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். எங்களை பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்காக ஸ்தோத்திரம். வனாந்தரத்திலும் வழியை உருவாக்குற எங்களுடைய சர்வ வல்லமுள்ள தேவன், வனாந்தரம் போனதான தேசத்திலையும் ஒரு நல்ல வழியை உருவாக்கி வைத்திருக்கிறதே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்தில் நல்ல ஒரு சபையை தந்திருக்கிறதே, உமக்கு ஸ்தோத்திரம்.
நல்ல ஒரு மேய்ப்பனை தந்திருக்கிறதே உமக்கு ஸ்தோத்திரம். உதவி போதலை தந்திருக்கிறதே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல விசுவாச மக்களை தந்திருக்கிறதே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிற மக்களை நீர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்லவே. ஆண்டவரே, அல்லேலூயா. உம்மை நேசிக்க சுயித்திருப்பார்களாக என்னுடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, இந்த சூழ்நிலையிலும் பிள்ளைகள் கர்த்தாவே வேலைக்கு வந்த இடத்திலையும் உம்முடைய நாமத்தை பயன்படுத்துவதற்கும் உயர்த்துவதற்கும் உம்முடைய மக்களுக்கு நீர் உதவி செய்தபடி நாளமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ கிருபையின் சமாதானம் கூட இருக்கட்டும். எங்களோடு நீர் பேசும் வார்த்தைகளுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். ஆமென். உட்காருவோம். நன்றி. ஆண்டவர் இயேசு நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானே 13 ஆண்டு காலங்கள் பாஸ்டர் மோகன் அவருடைய சொந்த ஊர்ல கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் தந்தார். 84ஆம் ஆண்டு தான் தூத்துக்குடி நாகர்கோவிலுக்கு நான் டிரான்ஸ்பர் ஆகி சென்றேன். நானே தூத்துக்குடி சாயர்புரத்தில் பாஸ்டர் மோகனுடைய சொந்த ஊர்ல போதராக இருக்கும் போது தான் பாஸ்டர் மோகன் அந்த டைமில் தான் பைபிள் காலேஜில் அவர் சென்றார்கள். இயேசு நல்லவர். அவருடைய சொந்த சகோதரன் ஜெபராஜ் அப்பொழுது அவர் பாலிடெக்னிக்ல அவர் படித்துக் கொண்டிருந்தார். அப்ப அவரை பார்த்து நான் சொன்னேன், நீ ரட்சிக்கப்பட வேண்டும், நீ ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்னார், நான் ரட்சிக்கப்படுவேன், ஞானஸ்நானம் எடுப்பது யோர்தான் நதியில இயேசுநாதர் எடுத்தது போல யோர்தான் நதியில போய் தான் நான் ஞானஸ்நானம் எடுப்பேன் என்று சொன்னார். அப்பொழுது நான் சொன்னேன், இயேசுநாதர் சிலுவையில் இறந்தது போல உம்மையும் சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்னேன். ஆகவே அவர் எப்படியோ அவர் ஞானஸ்நானம் எடுத்தார். நாங்கள் வருவதற்கு அவர் இந்த கூட்டங்கள் எல்லாம் ஒழுங்கு செய்திருக்கிறார். இன்றைக்கு 4 இடத்துல, இதற்கு பிறகு 3 இடத்துல பிரசங்கிக்க வேண்டும். நாளை தினம் ஜெபராஜ் அவருடைய சபைகளை பிரசங்கிக்கிறேன். செவ்வாய்க்கிழமை விஜயராவ் அது ஒரு அங்கு போய் பிரசங்கிக்கிறேன். அதன்பு நான் புதன்கிழமை அங்கிருந்து பஹ்ரைன் போகிறேன். அங்கே 13 இடத்துல கூட்டங்களை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். சொல்லுங்க, இயேசு நல்லவர். எல்லாரும் நம்முடைய வேதாமத்தை திருப்பிக் கொள்வோம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். யோவேல் 2:26 என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வசனம் எத்தனை பேர் நம்புறீங்க பார்ப்போம். இவ்வளவுதானா? எவ்வளவுதானா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு கூட்டமே அல்லேலூயா கூட்டம் சார். நம்முடைய பேரு என்ன கூட்டம்? அல்லேலூயா கூட்டம் பேர் போட்டு நானே ஒரு முறை மதுரையில போய் கொண்டிருக்கும் போது ஏன் போறாயா அல்லேலூயா கூட்டம் அல்லேலூயா கூட்டம் அல்லேலூயா கூட்டம் சொல்லி போட்டான். சரி ஏதாவது சொல்றேன், நாம அல்லேலூயா சொல்ல முடியாது. பாத்தீங்களா, தெருவில் கிடந்து அவனே நம்ம பார்த்த உடனே அல்லேலூயா சொல்லி போட்டான். இயேசு நல்லவர். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் சத்தமா சொல்றான்னு கேட்டேன். இயேசு நல்லவர். நாங்கள் இங்க வருவதற்கு நாங்கள் ட்ரிவாண்ட்ரத்துல இமிகிரேஷன்ல என்ன பண்ணணுமாமே, அங்க பண்ணதுக்கு அந்த போது ஒருவனே பார்த்த நீர் பெந்தகோஸ்துக்காரன்னு கேட்டார். எனக்கு விளங்கல. நானே சவாரி போட்டு கலர்ல வந்திருக்கிறேன். என்ன பார்த்த பெந்தகோஸ்துக்காரன்னு கேட்டேன். நீ சொல்லு நான் பெந்தகோஸ்துக்காரன் தான்ட்டேன். இயேசு நல்லவர். என்ன செய்கிறீர்? நான் பிசினஸ் பண்றேன். என்ன பிசினஸ்? எல்லா புக்ஸையும் பிசினஸ் பண்றேன். ஏன்னா புக் ஸ்டால் வச்சிருக்கிறேன் நான். தேவனுடைய ஸ்தோத்திரம். பிசினஸ் பண்றேன்னு பைபிளே நாங்கள் பிசினஸ் பண்றோம். நாங்கள் வீட்டில் சபையில் வச்சு நாங்கள் புக் ஸ்டால் வச்சிருக்கிறோம். இயேசு நல்லவர். வேதத்தை மற்றவர்களுக்கு நாங்கள் பணம் கொடுக்காமலே பிசினஸ் பண்றோம். என்ன சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. நான் அதுக்கு தானே வந்திருக்கிறேன் தானே. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இயேசு நல்லவர். ஆமென். இப்பொழுது பாருங்க, என் ஜனங்கள், அருமையான யோவேலை கொண்டு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு சில காரியங்களை உங்களோடு கூட குறிப்பிட்ட நேரத்தோடு நான் சொல்லி முடிக்கிறேன். நான் எப்பொழுதும் அதிக பிரசங்கம் மறந்துடாதீங்க. ஸ்தோத்திரம். ரொம்ப நேரம் பேசுறவன் இருந்தாலும் என்னுடைய பிரசங்கத்தை நான் சுருக்கிக் கொள்ளும்படி விரும்புகிறேன். ஆண்டவர் நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். எந்த சூழ்நிலையிலையும் எந்த வேளைகளிலையும் நம்முடைய ஆண்டவர் உலகம் நம்மை வெட்கப்படுத்துவார்கள், நம்முடைய குடும்பத்தார் நம்மை வெட்கப்படுத்துவார்கள், நம்முடைய ஜனம் நம்மை வெட்கப்படுத்துவார்கள், நம்முடைய நண்பர்கள் வெட்கப்படுத்துவார்கள், வேலை ஸ்தலங்களே நமக்கு வெட்கத்தை உண்டாக்குவதற்கு பல முயற்சிகளை பண்ணுவார்கள். யார் நம்மை வெட்கப்படுத்தினாலும் நம்மை ரட்சித்த, நம்மை அபிஷேகித்த, நம்மை இதுவரை நடத்தி வந்த நம்முடைய ரட்சகரான இயேசு கிறிஸ்துவானவர் ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். சொல்ல மாட்டீங்களே? கரங்களை கொட்டி ஆண்டவர் துதிக்க. நல்ல
அல்லேலூயா. எனக்கு எனக்கு ரொம்ப மன்னிச்சிருங்க, எனக்கு உற்சாகம் என்று சொன்னா அதுபோல சந்தோஷம் வேற ஒண்ணுமே இருக்காது. ஆமென். அல்லேலூயா. எனக்கு எப்பவும் ரொம்ப எனக்கு எத்தனை வயசுன்னு கேக்குறீங்களா? எனக்கு 35 வயசு என்று சொல்லுறது நான் பயப்படவே மாட்டேன். என்னோட வயசு ஏதோ அப்படியெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆண்டவர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உள்ளத்தில் இருக்கிறது வரையிலும் ஆண்டவருக்கு 100 வயது